ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட மார்க் 1 கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மிக அருமையான வேதவசனம் இயேசு கிறிஸ்துவோடைய காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவனாகவும் மனிதனாகவும் இந்த பூமியில் வாழ்ந்து அவர் மனிதனாக வாழ்வதற்கு அடையாளமாக ஒவ்வொரு நாளிலும் அவர் ஜெபித்திருக்கிறார். அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருக்கிறார் என்றால் நாம் ஜெபம் செய்வதற்காக அவர் அதை செய்திருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் எப்படி ஜெபித்திருக்கிறார் என்றால் அதிகாலையில் ஜெபித்திருக்கிறார். ஏனென்றால் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வசனம் சொல்கிறது. போல் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலையில் இயேசுவை போல ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அநேக நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியம். ஜெபம் பண்ணியிருக்கிறார். பகல் முழுவதும் அவர் அநேக வேலைகள், அவருக்கு அநேக அற்புதங்களை செய்கிறார். அநேக தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு உழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். மனிதனாகவும் அவர் வாழ்ந்ததினால அநேக காரியங்களை குடும்பத்திலும் மற்ற காரியங்களையும் செய்ய வேண்டியதாக இருக்கின்றக்கு வேலைகளின் நிமித்தமாக அநேகர் செவிப்பது கிடையாது. அநேக தொல்லைகளின் நிமித்தமாக அநேகர் ஜெபிப்பதில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக வேலைகள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் அந்த ஜெபிக்கிறதை விடாதபடிக்கு அவர் எத்தனை சோர்வுகள், எத்தனை தேசங்களுக்கு, எத்தனை அற்புதங்களை இந்த மார்க் 1 நாம் வாசிக்கும்போது முதல் வசனத்திலிருந்து இந்த அநேக வசனங்கள் 45 வசனங்கள் உள்ளது. அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். அப்படி அவர் அநேக தேசங்களுக்கு சென்றிருக்கிறார். அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதற்காக அவர் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தான் இருந்த இடத்திலிருந்து மிகவும் ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து சென்று அவர் ஜெபித்திருக்கிறதை நாம் வேத வசனத்தில் பார்க்க முடியாது. மாத்திரமல்ல இருட்டோடே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அனைவரும் எழுந்திருப்பதற்கு முன்பாக நம்முடைய ஜெப நேரம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏன் அதிகாலையில் இருட்டோடு அவர் ஜெபித்தார் என்றால், இந்த உலகத்தில் மற்ற மனிதர்கள் எழுந்திருக்கிறதற்கு முன்பாக அவர் எழுந்து தேவனோடு கூட பேசி ஐக்கியப்பட்டு தேவனிடத்தில் இருக்கிற வல்லமைகளை, பிதாவினிடத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவர் செய்திருக்கிறார். அப்படி தேவனுடைய வல்லமையை பெற்று அவர் அந்த உலகத்தில் பூமியில் மனிதனாக வாழ்ந்தும் அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனிடத்தில் வல்லமைகளை பெற்று இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் எழுந்து தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ளும்போது இயேசுவை போல நாம் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று. அதுபோல் அவர் செய்த அநேக அற்புதங்களை காட்டிலும் நாம் இந்த பூமியில் அவர் எப்படி ஜெபித்தாரோ, அவர் பகல் முழுவதும் ஊழியத்தை செய்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். மார்க் 1 அநேக அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பல தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக அவரை போல அற்புதங்களை, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நீங்களும் அநேக இடங்களுக்கு சென்று
பெற்று புறப்பட்டு போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு அது அதிகாலை ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதிகாலையில் இருட்டோடே வனாந்தரமான தனித்திருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் இயேசுவை போல ஜெபிப்பீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவர் அநேக அற்புதங்களை பிசாசுகளை துரத்திருக்கிறார். வியாதிஸ்தர்களை குணமாக்கி இருக்கிறார். சகல வியாதிகளையும் அவர் குணமாக்கிறார். அதுபோல் உங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட வல்லமைகளையும் அற்புதங்களை செய்கிற வரங்களையும் தேவன் கொடுத்து நீங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இயேசுவை போல வாழ்வதற்கு அந்த அதிகாலை ஜெபம் மிகவும் அது அவசியமாக இருக்கிறது. நீங்களும் செபியுங்கள், இயேசுவை போல மாறுங்கள். இயேசுவை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இடத்துல நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களை உங்களுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது உம்மை போல எங்களை மாற்றி நாங்களும் இந்த பூமியில் ஜெபித்து அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் சகல வியாதிகளையும் பிசாசுகளையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நம்முடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரே அந்த வல்லமைகளை நீர் கொடுங்க. ஜெப ஆவியை கொடுங்க. இருட்டோடே எழுந்து உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபித்து உம்முடைய ஆண்டவரை வல்லமையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.